ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நன்னாளை பொன்னாளாக கொண்டாட வந்திருக்கிறவங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த நன்னாள் என்பது உலகம் மனிதனுக்கு பல அடையாளங்களை கொடுத்திருக்கிறது. பிறந்த இடத்தை குறித்து ஒரு அடையாளம், பேசுகிற மொழியை குறித்து ஒரு அடையாளம், பிறந்த இனத்தை குறித்து ஒரு அடையாளம், இவ்வளவு அடையாளம் கொடுத்து மனிதனை பிரித்து சுக்கு நூறாக வைத்திருக்கிறது. ஆனால் தேவன் இந்த பூமியிலே வந்து மனிதனாக வந்து, எப்படி வந்து? மனிதனாக வந்து அவர் ஒரே ஒரு அடையாளம் தான் கொடுத்தாரு, மனிதன். என்ன அடையாளம்? மனிதன். நம்ம அதை யாருமே அப்படி பார்க்கறது இல்லை. திருச்சபையில் அப்படி பார்க்கறதே இல்லை. மனிதனுக்கு செஞ்சாங்கன்னு இல்லை, அவங்க ஆளுக்கு செஞ்சாக, எங்க ஆட்களுக்கு செஞ்சாக. உங்க ஆட்கள்லாம் உப்பு போட்டு சாப்பிட மாட்டீங்க, நாங்க யாரு? உப்பு போட்டு சாப்பிட்ற ஆட்கள். அப்போ திருச்சபை தேவன் மனிதன் என்கிற அடையாளத்திலே இந்த உயிர்த்தெழுதல் என்கிற விடுதலையை செய்து காட்டியிருக்கிறார். அதை நாம் உணரும் பொழுதுதான் திருச்சபைக்கும் உலக வழிபாட்டிற்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். உலக வழிபாடு ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லுது, கிறிஸ்து ரெசரக்ஷன் சொல்றார். அப்படின்னா என்னன்னா, இந்த செத்துப்போன இதே பாடிக்குள்ள மறுபடியும் உயிர் வர வச்சு இந்த பாடியை புவியீர்ப்பு விசைக்கு, என்ன விசைக்கு? புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிற பாடியாக மாற்றுவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ஆமென். அப்படின்னா உயிர்த்தெழுதல் நடந்துச்சுல, பிறகு எதுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, பிறகு எதுக்கு எங்களை நம்ப சொல்கிறீங்க? அப்படின்னா மறுபடியும் லக்ஸு சோப்பு. லக்ஸு சோப்பு அப்படி இருக்கும். அப்படி இருந்தோன்னு உங்கள் உடம்புல உள்ள அழுக்கு என்ன செய்யாதே? போகாது. அப்படியே தூக்க முஞ்சோட போகணும். தண்ணியை முதல்ல என்ன செய்யணும்? ஊற்றணும். அப்புறம் அந்த சோப்பை கையை நீட்டி என்ன செய்யணும்? எடுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? எங்கெங்க அழுக்கு இருக்குன்னு தேய்க்கணும். இப்படி இப்படி போட்டு விட்டுறக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும்? தேய்க்கணும். அப்புறம் கை எட்டாத இடத்துக்கெல்லாம் கையை என்ன செய்யணும்? கொண்டு போய். அப்போதான் லக்ஸு, அந்த சோப்பு மேலே ஒருத்தி சிகப்பழகு படம் போட்டிருக்கும்ல, அந்த அழகு வரும். கொஞ்சம் முன்ன பின்னையாவது வரும். எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னால் ஒன்றுமே உங்களுக்கு வராது. நீங்கள் இங்கெல்லாம் குளிச்சு ட்ரெஸ்லாம் பண்ணீங்கள, எதுவுமே செய்யாமல் இப்படி நீட்டணுன்னு அதுவாக வந்து மாட்டிக்கிச்சா? இல்லை. ஏன் அப்படின்னா, மனிதன் சுய விருப்பத்தோடு செயல்படுகிற ராஜாவாக இந்த பூமியிலே படைக்கப்பட்டவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவனுக்கு அடிமையாகிட்டான். மறுபடியும் அவனை ராஜாவா மாற்றணும்னா அவன் பண்ண கீழ்ப்படியாமைக்கு, மனிதன் சம்பாதித்த மரணத்திற்கு ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுத்தாதான் மறுபடியும் நீங்களும் நானும் யாரா மாறுவோம்? ராஜாவா மாறுவோம். இப்போ எல்லா மனிதர்களையும் பயமுறுத்துகிற ஒரு ராஜா மரணம். இந்த மரணத்தையே மண்டியிட செய்த ஒரு ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு வரும் பொழுதுதான் வேல்யூ சிஸ்டம், நம்ம எதை மேன்மையாக நினைக்கிறோம்? பொதுவாக எல்லாம் மேன்மையாக நினைக்கிறது பணம். பணம் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆண்டவர் இம்மையும் மறுமையும் ரெண்டுக்கும் ஆண்டவர். ஆமென். நீங்கள் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஆண்டவரை பிடிச்சிட்டீங்க. இப்போ நான் தெரிய வைக்கிறேன், தெளிவுபடுத்துகிறேன். ஏன் தெளிவுபடணும் அப்படின்னா, ஒரு கடையில் போய் ஒரு சேலை எடுத்திருக்கீங்க, மற்ற கடையிலெல்லாம் ஒரு சேலை
1000 கொடுக்காங்க, இந்த சேலை 500 கொடுக்காங்கன்னா நீங்களா போய் உங்கள் தெருவில் என்ன சொல்லுவீங்க? அந்த கடைக்கு போங்க, இந்த கடைக்கு போகாது போகாதீங்க, அந்த கடைக்கு போங்க, இந்த கடைக்கு போகாதீங்க. ஏன்னு கேட்பாங்க. பொம்பளைய மாதிரி கேள்வி கேட்குறது உலகத்தில் யாருமே ஏன்னு என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இங்கே 1000 ரூபா, இங்கே 500 ரூபா. அப்போ சேலையை கிளையை மாற்றிருப்பான், அதே சேலை. அதுக்கு எதுவும் அந்த கடை காசை என்ன செய்யாது, கொடுக்காது. ஆனால் இயேசு என்ன செய்வார்? அவருடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தை இலவசமாக தருவார். ஆமென். பாதுகாப்பை இலவசமாய் தருவார். ஆமென். பயமில்லாமல் படுத்திருக்கும் வாழ்க்கையை இலவசமாய் தருவார். ஆமென். தேவனோடு கூட உறவாடுகிற உரிமையை இலவசமாக தருவார். ஆமென். இதெல்லாம் நமக்கு விளங்கணும் பாருங்க. நீங்கள் நேரடியாக உலக வழிபாட்டில் போனீங்கன்னா நேரடியாக சாமியை என்ன செய்ய முடியாது, காண்டாக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் இயேசுக்கிட்ட நீங்கள் உயிர்த்தெழுதலை நம்பிட்டீங்கன்னா அவர் உங்களை தேடி வந்து பேசுவார். ஆமென். கவலையா இருக்கிறியா, ஏன் கவலையா இருக்கிறேன்னு கேட்கக்கூடிய ஒரு விசாரிக்கிற தெய்வம் அவர். ஆமென். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்து மரண பயத்திற்கும் மரண அதிகாரிக்கும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ரோட்டில் போனா பயம், எப்போ எது நடக்குதோ. வீட்டுக்குள்ள இருந்தாலே இப்போ பயம், போர் வருது, எப்போ எந்த குண்டு விழுமோ. நமக்கு பிரச்சனை இல்லை பாருங்க. இந்தியா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு. 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் இமயமலை. அவ்வளோ ஈஸியாக வந்து என்ன செய்ய முடியாது, கொண்டு போட முடியாது. வந்தாலும் கப்பலில் வரணும், கப்பலில் வரணும். கப்பலில் வந்தால் முதல்ல தூத்துக்குடி மாவட்டம் தான் பார்த்துக்கோங்க. இப்போ மிடில் ஈஸ்டில் நடக்கிறது, மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கிறதுனால நமக்கு ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்கியா, தெரிய மாட்டேங்கி. நமக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ ஒரு பாதுகாப்பு உள்ள நாட்டில் பிறக்க வச்சது யாரு? இந்தியாவில் நீங்களா பிறந்துக்கிட்டீங்களா? அப்போ அதை நினைவு கூர்ந்து எத்தனையோ கலரில் மக்கள் இருக்கும்போது யாரையுமே இழுக்காத ஒரு கருப்பு கலரில் பிறந்த ஒரு கருவண்டுகளாகிய நம்மை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்ன செஞ்சு வச்சிருக்குது? ராஜாவாக கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பயமில்லாத ஒரு வாழ்க்கையை மகாராஜாவின் பிள்ளையாக நாம் என்ன செய்ய முடியும், நடந்து கொள்ள முடியும். எனிதிங். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருக்கு அறுவை சிகிச்சைக்குரிய அறிவு உள்ள என்ன செய்யணும், தாண்டவம் ஆடணும். அப்பனா தான் அவர் எப்படி வருவார்? தைரியமா பயப்படாதேன்னு வெளியே சொல்லுவார். அதே அந்த டாக்டரு இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வந்திருக்காரு, 5-6 பேப்பரை உள்ள பிட்டு பேப்பரை உள்ள சொருகிட்டு உள்ளே கொண்டு போய் பார்த்து அறுவை சிகிச்சை பண்ண போகிறாருன்னா அவர் என்ன சொல்லுவார்? அம்மா எல்லாம் சாமி நல்லா கும்பிட்டுக்கோங்கம்மா, நான் ட்ரை பண்ணுறேம்மா. அடப்படுவாவி, கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு சொல்கிற வார்த்தையை பாரு, உள்ள போகும்போது ஏன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம்மா. ஏன்? அவர் அப்போ தான் முதல்ல நினச்சி போகிறாரு, வேர்க்கும் பக்கத்தில் உள்ள நர்ஸு தொடச்சி விடும். அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, பக்கத்தில் உள்ள நர்ஸு இது செய்யணும் சார், போன சர்ச்சையில் அதை தான் சார். ஓ அப்படியா, அப்படி நான் செஞ்சு வைப்பார். அங்கேருந்து புஷ்ஷுன்னு ரத்தம் வரும். ஐயோ இந்த ரத்தத்தை சரியணுமே, ரத்தத்தை ஏற்று. இதெல்லாம் ஏன்? லேக் ஆஃப் நாலேஜ். ஃபியர் will come where there is lack of knowledge. நல்லா படிச்சுட்டு போகிறவன் எக்ஸாம் போகும்போது அமைதியாக என்ன செய்வான்? அப்படி போவான். அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? பயம் இல்லாமல் இருக்கிறாருன்னு அர்த்தம். பயவையா கொயான்னு பாடுறாரு பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? பயம் உள்ள நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ உலகம் மாற்றி பார்க்கும். அமைதியாக இருந்தால் என்ன நினைக்கும்? பயந்துட்டான். ஊன் பேசுனா பயப்படல. இங்கே உல்டா. ஸோ உங்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்த அறிவு இருக்கும் பொழுது
ரோட்ல நடக்கும்போது எப்படி நடப்பீங்க? தைரியமா நடப்போம். அப்போ பதறாத காரியம் சிதறாது. ஏன்னா உங்களுக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. உயிர்த்தெழுதலை குறித்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. பைக் ஓட்ட தெரியாதவர் முதல்ல பைக் வாங்குறாரு. வீட்டம்மாக்கு விவரம் தெரியாதுன்னா என்ன செய்யும்? அது தைரியமா உட்காரும். ஆனா அவருக்கு பைக் ஓட்ட தெரியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க முன்னாடி போய்கிட்டு இருங்க, நான் பின்னாடி எதில் வரேன், நடந்தே பஸ்ல வரேன். அவனுக்கு கோவம் வரும். பஸ் டிரைவரை நம்புவேன், புருஷன் டிரைவரை நம்ப மாட்டியா? பஸ் டிரைவருக்கு என்ன செய்ய தெரியும்? ஓட்ட தெரியும். புருஷன் டிரைவருக்கு என்ன செய்ய தெரியாது? ஓட்ட தெரியாது. You learn first, you gain the knowledge first and come to me. அதே மாதிரி உங்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்த அறிவு இல்லைன்னா பிசாசு வந்து கனவுல சொல்லிட்டு போயிடுவான். இல்லைன்னா ஒரு 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 படத்தை காட்டிட்டு போயிடுவான். நாளைக்கு உனக்கு பெட்டி, சவப்பெட்டி அப்படின்னு காட்டுவான். என்ன வராது? தூக்கம் வராது. கையும் வராது, காலும் வராது, தூக்கமும் வராது, நாக்கும் வெளியே யார்ட்டையும் சொன்னா என்னமோ நினைக்க ஆகலோ என்னமோ. அந்த நேரத்தில் பெட்டிக்குள்ள இருந்து உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுவேன், உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்ல. தட் இஸ் அ ப்ராப்ளம். அதனால தான் இன்னைக்கு உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு அறிவு, ஒரு நாலேஜ் ஆஃப் ரெசரக்ஷன், இந்த அறிவு வரும் பொழுது தைரியமாக என்ன செய்வோம்? வாழ்க்கையை நடத்துவோம். தாவீது பாடினார்ல, என்ன வந்தாலும், அதை ஃபாதர் பாடினார், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அப்படின்னா உங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலை குறித்த அறிவு இருக்கும் பொழுதுதான் நீங்க அந்த பயம் இல்லாம அப்படி பாட முடியும். காசு தரமாட்டேன், சின்ன பிள்ளையில அப்பா அம்மா பயமுறுத்துறது, அதை போய் தண்ணி எடுத்துட்டு வா, அப்பனா தான் டூர் போறதுக்கு 1.5 ரூபா உனக்கு தருவேன், 1.5 ரூபா தருவேன் அப்படின்னு நினைச்சிருது. மிரட்டல். உன்னை ஹாஸ்டலில் கொண்டு என்ன செஞ்சிருவேன்? போட்டுருவேன். மிரட்டல். அம்மா ஹாஸ்டலில் இருந்துக்கிறவேன். மிரட்டல், உருட்டல். மனைவி புருஷனை பார்த்து எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருவேன், உன் பிள்ளைய நீயே அடிச்சுக்கோ, வீட்டுக்காரனுக்கு வேலை வராது. நீ கிளவியான பிறகு, இப்படி அழகெல்லாம் இழந்த பிறகு வீட்டுக்காரன் சொல்லுவான், இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போ, அங்க யாரு வரவேற்க ஆள் இருக்கா? ஆனா அதே பொண்ணு 25 வயசுல குதிக்கும் போது அம்மாவும் அது கூட இணைஞ்சுக்கிடும், சேர்ந்து குதிக்கும். பாருங்க, இதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய வேலை அல்ல, உலகத்தின் கிறுக்கு வேலை, உலகத்தின் கிறுக்கு வேலை. ஏன்னா they don't know the life, the knowledge of life fully. இப்போ இப்படி பண்றோம், அப்புறம் அவனுக்கு ஒரு டைம் கர்த்தர் கொடுப்பாரு, அப்போ அவன் நங்கு நங்குன்னு, அப்போ நமக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும். அதுக்காகவே ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு வந்து இன்னொரு வாய்ப்பு என்ன செய்வார்? கொடுப்பாரு. இது உதறம், அப்புறம் பதறம். ஸோ ஃபுல்லி பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கு, அப்போ எப்படியெல்லாம் கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும்? ரியாக்ட் பண்ண வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன செய்யணும்? தெரியணும். மனிதனுக்கு என்ன நடக்குது? மரணம் நடக்குது. நடக்குதா இல்லையா? நடக்குது. பாட்டி செத்துச்சா? செத்துச்சு. தாத்தா செத்துச்சா? செத்தாரு. ஊட்டன் போனாரு. ஊட்டி பரன் செத்தாங்க. சேயோன் செத்தாங்க. சேயி செத்தாங்க. எல்லாம் செத்தாங்கல்ல. நம்மளும் என்ன பண்ண போறோம்? சாகதான் போறோம். அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கு ஒரு அறிவு, அதுக்கு ஒரு விடுதலையை இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் மரணமா வரட்டும். ஏய், நான் யார் தெரியுமா? மரணத்துக்கு ஆபீசர் இருந்திருக்கேன், வா வா வா, என்ன வேணும் உனக்கு? என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. நீ செத்துட்டேன்னா உன் பிள்ளையெல்லாம் செத்த, என் பிள்ளை என்ன செய்யணும் எனக்கு தெரியாதுல்ல, கொடுத்தவருக்கு தானே தெரியும். தெரியும். ஏகப்பட்ட பேர் செத்தாங்க, பூமி உருளலையா? ஏகப்பட்ட பேர் செத்தாங்க, பஸ் ஓடலையா?
டெய்லி 2 பஸ் ஆக்சிடென்ட் ஆகி 2 டிரைவர் மண்டை என்ன செஞ்சிட்டாரு, போட்டுறாங்க. மறுநாள் இன்னொரு டிரைவர் அதில் டுருன்னு நினைஞ்சிட்டு இருக்காரு. ஓட்டிட்டு இருக்காரு. ஆமா, நாங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு நடிகைகள் வந்தாங்க, எல்லாரையும் கவர்ச்சி கன்னிகளாக வந்தாங்க. இப்ப எல்லாம் அதுல எப்படி இருக்குது, செத்த போயிடுச்சு. இப்ப பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு என்ன செய்யுது, அது நடிக்குது. அதே ரோல்ல நடிக்குது. சிலுக்கு சிமிதா நடிச்சதுல இன்னொன்னு நடக்குது, சவுகார் சாணகியில இன்னொன்னு நடக்குது. அப்படித்தானா? ஆமா. மரணம் பூமியின் இயக்கத்தை, மனிதர்களின் இயக்கத்தை தடை செய்ய முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனா அது உங்கள்கிட்ட வரும்போது என்ன சொல்லும்னா, நீ செத்த தொலைஞ்ச, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. நீங்க நான் செத்தா எனக்கு இளைப்பாறுதல் வந்துடும். ஆமென். தயவு செய்து அதை செஞ்சிரு. See, the demon don't want to kill you, but he want to tell you I will kill you. புரியுதுங்களா? எசபேல் சொன்னால, இல்லையா நாளைக்கு சாயங்காலம் என்ன செஞ்சிருவேன், கொன்றுவேன். பேதுருட்ட ஏறோ சொன்னால, இவனை பிடிச்சி போடுங்கடா, நாளை காலையில் இவனை என்ன பண்ணிடுவான். அன்னைக்கு நைட்டு ஐயாவால் என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாதுன்னு அது சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டு பேதுரு நல்லா தூங்கிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், உயிரோட எழுந்த செய்தியை ஸ்பெஷலா மகதலேனா மரியாள் மூலமா என்கிட்ட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, சொல்லி இருக்காரு. அந்த வல்லமை என்னைய காப்பாற்றும், இவன் தலையை வெட்டணும்னா வெட்டிக்கட்டும். அதனாலதான் அப்போஸ்தலர்கள்லாம் தைரியமா தலையை நெஞ்சாங்க, வெட்ட கொடுத்தாங்க. சிலுவையில தலையில அடிச்சிருங்க, வாளால் அறுப்புண்டு, வாளால் குத்துண்டு. நம்ம ஊர்ல வந்த தோமா ஈட்டியால் குத்தப்பட்டார். ஏன்? அவர்களுக்கு தெரியும் உயிர் தெழுந்த வல்லமை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த உயிர் தெழுந்த வல்லமை, இந்த உயிர் தெழுதலை குறித்த அறிவு என்றால் என்ன? நம்பர் 1, knowing Jesus resurrection. இயேசு கிறிஸ்து முதல் மனிதனாக இந்த பூமியில உயிரோடு கூட எழும்பினார். அப்படின்னா அதே சரீரம், என்ன சரீரம், அதே சரீரம். ஆனா பூட்டிய வீட்டுக்குள் நுழையத்தக்கதான சரீரத்துக்குள்ள அவருடைய ஆன்மா என்ன செஞ்சது, திரும்பி வந்தது. உலகம் சொல்ற ரீகார்னேஷன் என்னன்னா, முதல்ல நான் பூனையா பிறந்தேங்க, இப்போ யானையா பிறந்திருக்கேங்க. பூனை உடம்புக்குள்ள இருந்த அந்த ஆன்மா இப்போ எந்த உடம்புக்குள்ள பூந்துருச்சு, இது 2வது. 3வது நான் குரங்கா பிறந்துட்டேங்க. என்னவா பிறந்துட்டேங்க, குரங்கா பிறந்துட்டேன். யானை உடம்புக்குள்ள இருந்த ஆன்மா எங்க பிறந்துருச்சு, குரங்குக்கு போயிடுச்சு. அப்படின்னா அந்த சாமிக்கு ஆன்மாவை உருவாக்க வக்கில்லாத சாமி. ஒரே ஆன்மாவை வேற வேற பைக்குள்ள போட்டு, ஏய் பூனை போ, ஏய் யானை போ. அப்ப யானை வந்தா பூனை இருக்கக்கூடாது, குரங்கு வந்தா யானை இருக்கக்கூடாது. சிந்திக்கிறதே இல்லை நம்ம. அல்லேலூயா, ஹல்லேலூயா. that is known as reincarnation. முன்னாடி நான் வந்து காமாட்சியா வந்தேங்க, இப்போ வந்து நான் முனிசாமியா வந்திருக்காங்க. காமாட்சியா வந்தாங்களா, இப்போ எப்படி வந்திருக்காங்களா, முனிசாமியா வந்திருக்காங்க. இப்போ காமாட்சியோடைய ஆன்மா முனியசாமிக்குள்ள போயிருச்சான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க தாத்தாவோட ஆன்மா பேரனா நினைஞ்சிருச்சு, வந்துருச்சு. உயிர் தெளில தான் தெரியும். தாத்தாவும் நிற்பான், பேரனும் நிற்பான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hey, Jesus is ability to produce new soul, Amen. new body. Amen. Hallelujah. Hallelujah. The body belongs to earth, the body belongs to heaven. டைப்பா உருவாக்குவாரு. ஹெவன் பாடி தான் நமக்கு வரப்போகுது. இப்போ என்ன பாடியில் இருக்கிறோம், எர்த் பாடி. எர்த் பாடி பூமியில் வாக் பண்ணும். ஹெவன் பாடி நினைச்ச இடத்துக்கு அது வாட்டில் என்ன செய்யும், போகும். வீடு பூட்டி இருக்கா திறங்க அப்படிலாம் சொல்லாது, உள்ள போகணும். 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள டுப்புக்குன்னு உள்ள போய் நிற்கும், சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் பாப்பான், இவன் எப்படிரா, ஏய் ஐ எம் ரெசரக்டட் பாடி. ஏசுனார் 1000 வருடம் அரசாட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு ரெசரக்டட் பாடியில் உட்காந்துருப்பீங்க. அவர் இங்கேருந்து சொல்லுவார், தம்பி நீ ஜெர்மனில் போய் இத்தனை நம்பர் வீட்டில் உனக்கு 3 தோசை இருக்குது, அதை போய் சாப்பிட்டு வாங்குவார். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஜெர்மனுக்கு தோசை சாப்பிட இங்கேருந்து எம்புட்டு அதுக்குள்ளே நான் ஜெது போயிடுவேன்னு சொல்ல மாட்டீங்க. அப்படியெல்லாம் மறு செகண்ட் எங்கே இருப்பீங்க,
ஜெர்மன்ல இருப்போம். That is the resurrected body. ஆமென். Hallelujah. ஹalleluya. வலி வராது, சளி வராது, முழியும் வெளியே வராது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Knowing the Jesus resurrection, the first fruit of Jesus resurrection. அதுதான் மார்க் 16:6-7 அந்த வாலிபனாகிய தூதன் என்ன செய்றான்? அறிவிக்கிறான். மகதலேனா மரியாள் சலாமே அவங்களுக்கு என்ன செய்றாங்க? அறிவிக்கிறாங்க. நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தானமா தேடுறீங்க? ஆமா. அவர் இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. அவர் உங்களுக்கு சொன்ன மாதிரியே கலிலேயாவுக்கு நெஞ்சிட்டு இருக்காரு, போய்கிட்டு இருக்காரு. அங்க நீங்க என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அங்க நீங்க என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அப்படின்னா அந்த பாடி நடக்குது. அந்த பாடி நடக்குது. தரையோட கான்டாக்ட் அந்த பாடிக்கு இருக்கு. இருக்கு. அப்படின்னா ரெசரக்ஷனுக்கும் ரீஇன்கார்னேஷனுக்கும் வித்தியாசம் தெரியும். மறுபிறவிக்கும் மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பதற்கும் வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தோட உயிர், மறுபிறவின்னு என்ன? ஒரே ஆன்மா பல பாடிகள் என்ன செய்யும்? போகும். போன பிறவில நான் பாம்பா இருந்தேன்னா இந்த பிறவில தேளா இருக்கிறேன். பாம்பா இருக்கிறது ஈஸியா இருந்துச்சு, டபார்னு. தேளா இருக்கிறதுக்கு இப்படி 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 என்ன செய்ய வேண்டியிருக்கு? பின்னாடி கூடி வந்து கொட்ட வேண்டியிருக்கு. இது முன்னாடி, இது பின்னாடி பட்டக்க தூக்கி தூக்கி என்ன செய்ய வேண்டியிருக்கு? Too difficult for me, no so many back pain அப்படின்னு என்ன செய்யும்? தேள் சொல்லிட்டே அலையும். அடுத்து தேள் சொல்லும், நான் தேளா இருந்தேன்னா இந்த பிறவில நான் பூரானா இருக்கிறேன். தேளா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா வாக் பண்ணேன் ரோபோ மாதிரி. இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? கிடுக்கிடுன்னு 150 காலை வச்சு போனாலும் 150 கிலோமீட்டர்ல என்ன செய்ய முடியல? போக முடியல. Too difficult for me. என்னமோ சாமி பாடியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாம ஒரே ஆன்மா வச்சுக்கிட்டு பல டப்பா என்ன நீங்க ஊத்துறீங்களா? அந்த ஒரு அம்மா ஊத்துச்சுல, குடமா வாங்கிட்டு அந்த சின்ன குடத்துல இருந்து அதே எண்ணெயை எல்லா குடத்தையும் ஊத்தி ஊத்தி நிரப்பிச்சுல, அது மாதிரி சாமி is a creator. Amen. He is a creator. Amen. He is a creator of soul. Amen. He is a creator of earthly body. Amen. He is a creator of heavenly body. Amen. He want whenever wherever he produce new souls. Amen. நம்மாமார்களுக்கு அப்படிதான் சொன்னான். He is able to walk பண்ணி போவாரு. இவங்களுக்கு கேட்ட உடனே முதல்ல கேட்குறாங்கல்ல, அப்படியா கேட்டாங்க? இதுக்கு முன்னாடி 3 ஆட்டி கேட்டாங்க. மார்த்தாள் மரியாள்கிட்ட பேசும்போது யோவான் 11:25-26 சொல்றாரு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை நம்புகிறவன் செத்தாலும் பிழைப்பான், என்னை நம்புகிறவன் உயிரோடு இருந்தாலும் மறுரூபம் ஆவான். அப்போ faith in Jesus will give you resurrection. அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன உண்டு? ரிசரக்ஷன் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் நம்புவோம். அழகு 16 வயசுல அப்படியே ஹார்மோன்லாம் வந்து அப்படியே அழகு வரும்போது அது நினைக்கும் இப்படியே தான் நம்ம இருப்போம்னு. ஒரு 35 வயசு ஆகும், என்ன சீவுனா எல்லாமே கொட்டுது, முடிய கூட காப்பாற்ற முடியாதோ. அப்புறம் 70 வயசானவுடனே இந்த இளம் பிள்ளைகள் அப்படி நினைக்கும்ல, நம்மளும் அப்படி நினைச்சோம்னா இது வாயை மூடிட்டு இருக்கோம். ஆனால் அது நினைக்கும் போது சொல்லும், சும்மா காவாலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சுதான். இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த வயசில். அதுவும் ஐயோ பாட்டி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி பக்கி மாதிரி என்ன செய்யும், அது சொல்லும், பரவாயில்ல நான் பக்கி மாதிரி ஆன இப்ப இவளை என்ன ஆக்கிட்டேன், பக்கி ஆக்கிட்டேன். ஐயோ ஐயோ. இது கிழவிகளோட சிந்தனை. கிறிஸ்துவோட சிந்தனை அப்படி இல்லை. நான் உயிரோட எந்திரிச்சிட்டேன், நான் மரணத்தை ஜெயிச்சிட்டேன், என்னை நம்பின நீ மரணத்தை ஜெயிப்பாய். ஆமென். நீ மரணம் அடையல, அதுக்குள்ள நான் வந்துட்டேன்னா மறுரூபம் ஆவாய். ஆமென். நான் பூட்டிய வீட்டுக்குள் நுழைந்தது போல் போவாய். ஆமென். நான் பரத்திற்கு பரத்திலே ஏறி போனதை போல ஏறி வருவாய். ஆமென். தேவனோடு கூட வாழுவாய். ஆமென்.
Hallelujah. Hallelujah. If you walk with Spirit, you will experience the difference. Hallelujah. Hallelujah. பாடியில ஹார்மோன் வந்த உடனே தான் அது வரைக்கும் விளங்காதது உள்ளுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஓட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்ச உடனே என்னென்னமோ வாலிப பெண்ணுக்கும் வாலிப பொண்ணுக்கும் வருதுல, அது மாதிரி இயேசுவை நம்ப ஆரம்பிச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே உங்களுக்கு என்னென்னமோ பாடியில செய்யும். ஆமென். ஹார்மோனை யாரு பார்த்தா? டாக்டர் தான் பார்த்து சொல்றாரு. நமக்கு தெரியுதா? ஆனா அது வேலை செய்யறதே தெரியுது. எல்டர்ஸ் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு ஒரு பக்கமாவே ரொம்ப நேரம் சீவிக்கிட்டு இருக்கா? சம்திங் ராங். ஏன் பைபிளை தூக்கிச்சுட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கான்? சம்திங் ஹேப்பன் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். அது ஹார்மோன், இது ஹோலிமோன். ஹல்லேலூயா. 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 விளங்குறதே இல்ல பாருங்க. எல்லாத்தையும் மத ரீதியாவே பார்த்து மண்டைய குழப்பிக்கிட்டே இருக்கிறது. ஹார்மோன் வேலை செய்வது எப்படியோ ஹோலி ஸ்பிரிட் வேலை செய்வதும் அப்படியே. ஆமென். ஹல்லேலூயா. 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 இங்க இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பிட்டார். இத முதல்ல நமக்கு தெரியணும். சொல்லாம தெரியாது, சொல்லாம தெரியாது. இப்ப சொல்லிட்டோம். உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? தெரிஞ்சிருச்சு. இதுல டைப்ஸ் இருக்கு. முதல்ல ஜீசஸ் ரெசரக்ஷன். முதல்ல ஜீசஸ் ரெசரக்ஷன். ரெண்டாவது பிலீவர்ஸ் ரெசரக்ஷன். இயேசு யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னது? ரெசரக்ஷன். அதுக்கப்புறம் ஜெனரல் ரெசரக்ஷன். அப்படின்னா நம்பாதவன் ரெசரக்ஷன். நம்பாதவன் ரெசரக்ஷன். இந்த 3 ரெசரக்ஷன். ஜீசஸ் ரெசரக்ஷன் என்ன செஞ்சிருச்சு? நடந்து முடிஞ்சிருச்சு. பிலீவர்ஸ் ரெசரக்ஷன் 2 வகை. ஒன்று ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். அதான் எபேசியர் 2:6-7-8. அதில் வாசிச்சிங்கன்னா அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்காரவை. வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இப்போ உங்க சரீரம் இங்க இருக்குது. உங்களுக்கு இணையான ஆவிக்குரிய சரீரம் அங்க இணைஞ்சிருக்கு, உன்னதங்கள்ல உட்கார்ந்து இருக்குது. தட் இஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் ரெசரக்ஷன். பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, அதான் எபேசியர் 2:1. பாவமும் அக்கிரமமும் தேவனை விட்டு பிரித்து வைத்திருந்த சூழலில் இயேசுவை பார்த்து நீங்க சொன்னீங்க, என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும், வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய், என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும், வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியது, உந்தன் இரக்கம் பெரியது, உந்தன் கிருபை பெரியது, உந்தன் அன்பு பெரியது, ஈடு இணையற்றது. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர்னா என்ன தெரியுமா? சூழல் மாறும், சீன் மாறும், கேரக்டர் மாறாது. ஹல்லேலூயா. உங்க நிலைமை மாறும். நீங்க பணக்காரனா இருப்பீங்க, பிச்சைக்காரனா ஆவீங்க. நீங்க கோபக்காரனா இருப்பீங்க, நீங்க சாந்தக்காரனா மாறுவீங்க. ஆனா அவர் எப்படியே இருப்பாரு? என் தயவு, என் அன்பு மாறாதது. கோபப்படுத்துகிற சூழ்நிலை வந்தோடனே நம்ம என்ன செய்வோம்? கோபப்பட்டுருவோம்.
அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நல்லவன் ஒருவனும் இல்லை. ஹியூமன் பீயிங்ஸ் பிகம் குட் எப்போ? இயேசு கிறிஸ்து வெளியே வரும்போது. அது வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் எப்போனாலும் எப்படினாலும் என்ன செய்வாங்க? மாறுவாங்க. சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க? மாறுவாங்க. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மாறாதவர்களிடத்தில் உறவு வைக்கவில்லை, நாம் மாறாதவர்களிடத்தில் என்ன செய்யவில்லை? பிசினஸ் பண்ணல. மாறுகிறவரிடத்தில் நாம் என்ன செய்யறோம்? பிசினஸ் பண்றோம். அதை நாம் விளங்கி கொள்ளும்போதுதான், இப்படி நினைச்சா இப்படி செஞ்சிட்டாங்க, உங்களை யார் நினைக்க சொன்னது? அதை குறித்த அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் என்ன செய்யல? அவர்கள் எப்பொழுதும் குதிங்காலை தூக்குவார்கள் என்று ஒரு ஓரத்தில் என்ன செய்து வச்சுக்க வேண்டும்? ஒரு எண்ணத்தோட இருந்துக்கணும். ஆனா இந்த உயிர்த்தெழுதலின் இயேசு மாறாதவர், நல்லவர். அப்படின்னா நீங்க விழுந்து கிடக்கும் போதும் ஏன் சந்தேகப்பட்டாய், எழும்பி வான்வர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சாத்தான் உங்களை தோத்து உங்க சங்க நெரிக்கும் பொழுதும் சாத்தானை தள்ளி விட்டுட்டு, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன்வார். ஆமென். எல்லா எதிரிகளும் உங்களை அவமானப்படுத்தி உங்களை நாசம் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் உங்களை உயிரோடு கூட தூக்குவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? அவர் முடிவெடுத்திருக்கிறாரு, மனிதனை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? அவரை நம்ப வேண்டும். நீங்க நம்பிட்டு, எலியாட்ட வந்து ஒருத்தன் கேட்கறான், அவன் எலிசா, அவனுக்கு குணம் வந்துருச்சு, குஷ்ரோகத்திலேருந்து குணம் வந்துருச்சு. அவன் சொல்றான், எங்க 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 ராஜா தாகவன் கோயிலுக்கு போவாரு, நான் என்ன செய்யணும்? உள்ள போய் என்ன செய்யணுமே? கும்பிடணுமே. நோ ப்ராப்ளம் தம்பி. அப்போ இந்த ஊர்லேருந்து ஒரு 5 பிடி மண்ணை எடுத்துகிட்டு போட்டா எடுத்துக்கோ. ஏன்? டேய், உனக்கு உலகம் உனக்கு குஷ்டரோக பாடியை கொடுத்துச்சுடா, நீ நான் சொன்னது கீழ்ப்படிஞ்சு யோர்தானில் குளிச்சல்ல, இந்த உன்னதர் இயேசு உனக்கு புது பாடி, அதுவும் ஒரு இளைஞனின் சரீரத்தை போல உனக்கு ஒரு புது சரீரம் செஞ்சு கொடுத்துருக்காரு. இதை வீழ்த்துறதுக்கு உனக்கு என்ன இல்லை? வலிமை இல்ல, போதைரியமானார். அப்படி இப்ப சொன்னா என்ன அவர் இப்படி சொல்றாரு? வேற மாதிரி போதிக்கிறாரு. பைபிள் தான் சொல்லுது. ஏன்? அவங்க உயிரோடு எழுப்பி எழுப்பி பழக்கப்பட்டவர் எலிசா. ஏன்னா அவர் தலைவர் யாரு? எலியா. அவரும் உயிரோட எழுப்பி எழுப்பி பழக்கப்பட்டவர். The resurrection power is more than all power in this world and hell. நரலோகத்திலும் உலகத்திலும் இல்ல, எல்லா வல்லமைகளை விட உயிர்த்தெழுந்த வல்லமை பெரியது. அது வரும்போது இவங்கெல்லாம் என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவாங்க? உடன்படிக்கை பெட்டிக்கே 2 துண்டா தாகம்னு உடைஞ்சுது, மறுநாளும் தூக்கி வச்சாங்க, 6 துண்டா அடைஞ்சிருச்சு. இனிமே ஒட்டவே முடியாது. உடன்படிக்கை பெட்டிக்கு அந்த வல்லமை இருக்குமானால் உயிர்த்தெழுதலுக்கு வல்லமை இருக்காதோ? இருக்கும். இருக்காதோன்னா நீங்க அப்படி பார்க்க கூடாது, இருக்காதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முதல்ல நடந்துச்சு, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து யாரோட உயிர்த்தெழுதல்? பிலீவர்ஸ் உயிர்த்தெழுதல். அதுல ஒண்ணு, இயேசுவை நம்பின உடனே ஆவி உயிரடைஞ்சிடும். ஆவி மேல தலை முதல் பாதம் மாதிரி ஆவி அங்கங்க உலாவி டெய்லி என்ன செய்வார்? வேலை செய்வாரு. டெய்லி உள்ள சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பிலீவர் எப்ப சாகுறாரோ அப்போ அவருக்கு என்னது? பிசிக்கல் ரெசரக்ஷன். அதான் 1 கொரிந்தியர் 15 42 43 44. இந்த சரீரம் செத்த பிறகு உங்களுக்கு ஒரு கூடு செஞ்சு வீட்டில் வச்சு டெய்லி சோறு ஊட்டிக்கிட்டு இருக்குமா உங்க பிள்ளைய? ஊட்டுமாமா? உங்க பொண்டாட்டி வந்து நீங்க உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு நல்லா முத்தம் கொடுக்கலங்க, இப்ப நல்லா நான் முத்தம் கொடுக்குறேங்க அப்படின்னு டெய்லி முத்தம் கொடுக்குமா? சத்தம் கொடுக்கும். போனா நாறுது, 4 நாள் ஆயிட்டு நாருமே. சொந்த அக்கா, சொந்த அக்கா வந்த இயேசு சொல்றாரு ஓபன் பண்ணுன்னு, சொந்த அக்கா சொல்றா நாருமே. இயேசு நாறுனாலும் பரவாயில்ல, ஓபன் பண்ணு. உங்கள் பாவத்தின் நாற்றத்தையும் என் பாவத்தின் நாற்றத்தையும்
முகர்ந்து அதை சரி பண்ண இயேசு ரெடியா இருக்கிறார். ஆமென். உங்க வீட்டில் உள்ள செப்டிக் டேங்கையும் என் வீட்டில் உள்ள செப்டிக் டேங்கையும் திறந்தா என்னதான் வரும்? நாத்தம் தான் வரும். அதை இறங்கி கிளீன் பண்ண உயிர் தெழுந்த இயேசு ரெடியா இருக்கிறார். ஆமென். உள்ளத்தை கொடுக்க நீங்க ரெடியா? ரெடி. உள்ளத்தை கெடுக்க உலகம் ரெடியா இருக்குது. உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுக்க நீங்க ரெடியா? ரெடி. கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 42, 43, 44. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே யாரோட உயிர்த்தெழுதல்? மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். எப்படி விதைக்கப்படும்? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். உங்க பாடி என் பாடி யாரு வீட்டுல உட்காந்து டாடி டாடின்னு புள்ள நினைச்ச போறது இல்ல, அழ போறதே இல்ல. எவனாவது ஒருத்தன் உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா ஓம்பா என்ன, அது 7 வயசு. 20 வயசுல கேட்டா இறந்துட்டா. 50 வயசுட்டா இப்போ ஏன் அவரே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானே. அந்த மனுஷன் மட்டும் உயிரோட இருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்படுவேனா? பாடா படிச்சுட்டாங்க இந்த சொந்தக்கார பயிலுவ அப்படின்மா. 60 வயசுல கேட்டா அப்படியா அவர் என்னைக்கு இறந்தாரு? ஏன்னா இவரே சாவுக்கு அவ்வளவுதான். அப்போ யாரு உங்களை வீட்டுல உங்க பாடியை வச்சு என்ன செய்ய போறது இல்ல, கொண்டாட போறது இல்ல. என்ன செய்வாங்க? புதைச்சிருவோம். மண்ணோட மண்ணா போகட்டும். எப்படி? மண்ணோட மண்ணா போகட்டும். ஆமா, அம்மா நீங்க இல்லாம இல்ல அப்படிமா. அம்மா செத்து போச்சுன்னா டாக்குன்னு எரிஞ்சிட வேண்டிய மண்ணோட மண்ணா போட்டும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். எப்படி எழுந்திருக்குமா? அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். இயேசுநாதரோட உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு இருக்கிறவன புதைச்சா இயேசுநாதர் வரும்போது அந்த புதைக்கப்பட்ட சரீரம் எலும்பும். எலும்புன பிறகு அதுக்கு என்னவே இல்லை, அழிவே இல்லை. அப்படின்னா இயேசு செத்தாரு, இப்ப உயிரோட இருக்கிறாரு, அவருக்கு என்னவே இல்லை, அழிவே இல்லை. அதே ஸ்டாண்டர்ட் உங்க பாடிக்கு என் பாடிக்கு வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உயிர்த்தெழுதலை குறித்த அறிவு. இது உயிர்த்தெழுதலை குறித்த அறிவு. அடுத்து ஜெனரலைஸ்ட் ரெசரக்ஷன். ஜெனரலைஸ்ட் ரெசரக்ஷன்னா இயேசு திரும்பி இந்த பூமிக்கு வந்து உயிரோட நம்மெல்லாம் எழும்பி சாகாம இருந்தால் மறுரூபமாயி 1000 வருட அரசாட்சி நடந்து 2ஆம் வருகையில் ஒரு சண்டை, 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் ஒரு சண்டை பிசாசோட, அதெல்லாம் முடிஞ்சு பிசாசை தூக்கி நரகத்தில் போட்டுட்டு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, பிதாவின் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக கிறிஸ்துவை நம்பாத, கிறிஸ்துவை பாதி நம்புன, முக்காவாசி நம்புன எல்லா கோஷ்டியும் என்ன செய்யும்? வெளிப்படுத்தல் 20:12 அப்படி இருந்துச்சு. அதான் ஜெனரலைஸ்ட் ரெசரக்ஷன். ஜெனரலைஸ்ட் ரெசரக்ஷன். ஜெனரலைஸ்ட் ரெசரக்ஷன் யாருக்கு வேணும்? இயேசு கிறிஸ்துவை நம்பாதவரை தெரிஞ்சுக்கணுங்க. நீங்களும் தப்பிக்கலாம் முடியாது. அந்த ஜெனரலைஸ்ட் ரெசரக்ஷன் நிற்கும் போது அவன் என்னென்ன செஞ்சான்? இல்ல கிரியைகள், என்னென்ன கிரியையெல்லாம் செஞ்சான். நமக்கெல்லாம் எதன் அடிப்படையில்? ஃபெய்த். நமக்கெல்லாம் எதன் அடிப்படையில்? ஃபெய்த். உங்களுக்கு ஏதாவது நியாய தீர்ப்புல ஏதாவது விரோதமா வந்தா யார் வந்து நிப்பா? இயேசுநாதர் வந்து நிப்பாரு. ஹலோ, ஹி இஸ் மை ஃபெல்லோ, யாழ். He believed me. So பாதாளம் get out, மரணம் get out, சமுத்திரம் get out. இப்ப செத்த ஆட்களோட அஸ்தியெல்லாம் எங்க போகுது? சமுத்திரத்துக்கு போகுது. காட் அதையும் கூடுவார். சமுத்திரம் எஸ்லாட் கொடுத்துரு இந்தாங்க சாமி உங்க ஆள்க. மனிதர்கள்லாம் யாரு? சாமியோட ஆள்க. தெளிவா எழுதி வச்சிருக்கு. தெளிவா எழுதி வச்சிருக்கு. குழப்பத்திற்கு இடமில்லாமல் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது ஜெனரலைஸ்ட் ரெசரக்ஷன். இந்த ரெசரக்ஷனுக்கு நமக்கு என்ன இல்லை? ஆமாம், நமக்கு ஏற்கனவே ஜீவ புஸ்தகத்தில் எழுதியாச்சு, இயேசுவை நம்பியாச்சு, நமக்கு உயிர் தெழுதல் கேரண்டி கொடுத்தாச்சு. தப்பி தவறி எங்கிட்டும் போய் படுத்துடக்கூடாது பாதாளத்துலன்னு உள்ளேயே பார்த்து ஆவியானவர் வச்சாச்சு.
இனி அவர் சொல்லுவார் பைபிள் படினுவார், அவர் சொல்லுவார் ஆராதின்பாரு. ஆவியினாலே நீங்கள் இயேசுவை ஆராதிக்கணும்பாரு. நீங்கள் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அந்த ஆவி இல்லாததுதான் வந்து ஆராதனைக்கு எந்திக்காது. ஆராதனையை அவமரியாதை பண்ணும். ஆமாம், சின்னதாக ஒரு வழி இருக்கும். அங்கே கேன்சர் வந்து பிள்ளை என்ன செய்யறா? எந்திரிச்சு நின்று ஏன்னா கேன்சர் குணமாகணும்ல. அப்போ நாங்கள்லாம் என்ன செய்யணும்? தயவுசெய்து அவங்களுக்கு என்ன செய்யட்டும், கொஞ்சம் கேன்சரும் முட்டியில் வரட்டும் ஆண்டவரே. அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க? எழும்பி நிற்பாங்க. நான் மீனாட்சி மிஷனுக்கு போனேன். ஒரு கேன்சர் சின்ன பிள்ளை, நான் பாட்டில் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் சத்தமா இல்லை, மெதுவா. அங்கே ஆஸ்பத்திரி. அந்த பிள்ளை என்ன நிற்கா? எழும்பி நிற்குது. உனக்கு எங்கம்மா கேன்சர்னா? முட்டியிலண்ணா. ஷாக் ஆயிட்டேன். முட்டியில இருந்தா எவ்வளோ வலிக்கும்? வலிக்கும்ல. ஆமா. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன் உடம்பு வலிக்க வலிக்க வேலை செஞ்சு அவங்கள உருவாக்குறோம்? இயேசு கிறிஸ்து உடம்பு வலிக்க வலிக்க நம்மளையெல்லாம் ஏன் சம்பாதிச்சாரு? லவ். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இஃப் யூ ஹேவ் அ லவ் அப்பான் ஜீசஸ், உங்களுக்கு வலிக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க? யூ வில் ட்ரை டு ஹானர். ஒரு 3 நிமிஷம் கூட நிற்க முடியாது. எந்திரிச்சு நின்று ட்ரை பண்ணி தோற்று போனால் பரவாயில்ல. முதல்ல என்ன செய்யறது? ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பேங்க்லலாம் எழுதி கொடுப்போம். எவ்ரி மந்த்து 3ஆவது தேதியில் 5000 ரூபாயை லோனுக்கு நீங்கள் எடுத்துக்கிடலாம் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். 5ஆம் தேதி அவனே இணைஞ்சிருவான், எடுத்துக்குவான். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அது மாதிரி இவங்க ஸ்டாண்டிங். இன்றைக்கு ஆராதனைக்கு போகிறோம், அவர்கள் குயா முயா என்று ஒரு மணி நேரம் ஆராதிப்பார்கள். 1 மணி நேரம் என்னால் நிற்க முடியாது. ஏனென்றால் எனக்கு இடுப்பு வலிக்கிறது, எனக்கு முட்டி வலிக்கிறது, ஆகவே நான் உட்கார்ந்து கொள்வேன். நாங்கள் இங்கேன்னு சொல்லுவோம், தயவு செய்து ஒரு கேன்சர் அனுப்பி விடுகிறோம். அப்பொழுது அவர்கள் ஆண்டவரே கேன்சர் குணமாகட்டுன்னு நினைச்சுவாங்க, எழும்பி நிற்பாங்க. எல்லாம் குசும்பு. அவர் சொல்லுவார், ஏய் டு யூ ஹேவ் அ லவ்? என் மேல அன்பு இருந்தா என்ன நினைச்சு சகலத்தையும் சகித்து சகலத்தையும் தாங்கி நீ என்ன செய்வ? எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணுவ. ட்ரையே இல்லையே, ட்ரையே இல்லையே, அப்படி உட்காந்துருக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தா பரிசுத்தாவி போன கேஸு. பரிசுத்தாவி உள்ள பண்டில் போட்டு வச்சிருப்பாங்க. ஆவியானவரை செத்தா மட்டும் என்ன செய்யணும்? நீங்க கிரியை செய்யணும். உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சிடக்கூடாது? வெளியே வந்துடக்கூடாது. நான் ரொம்ப ஆச்சாரமான கிறிஸ்தவன், நான் வந்து பயங்கர உபவாசம் எல்லாம் பண்ணுவேன், உம்மரெல்லாம் நம்பி இல்லை, ஏன் உபவாசத்தை நம்பிதான் நான் இருக்கேன், அதனால வாயை மூடி வாழை சுற்றி எங்க உட்காந்துக்கணும்? செத்து போனா வந்துடணும்ல. என்னால உயிரோட எந்திக்க முடியாதுல்ல. நீங்க செத்து போனா வந்துடணும். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என் மூலமா என்ன செஞ்சிடக்கூடாது? என் பாடியை டச்சு பண்ணிடக்கூடாது. மகாபெரிய பரிசுத்தவான்கள். Because there doesn't have a Holy Spirit. உள்ள இருக்கும், ஐயங்க என்ன செய்யறது இல்ல, விடுறது இல்ல. ஜெனரலைஸ்ட் ரெசரக்ஷன், இது ஒரு நாலேஜ். 2வது இது வந்து நோயிங், உயிர்த்தெழுதலை குறித்து அறிவது. அடுத்து அக்செப்டிங் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் ஃபார் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பினா மட்டும் போதாது, அந்த உயிர்த்தெழுதலை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை கொண்டு வந்து அது இணைக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதுதான் ரோமர் 4:25. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எப்படிப்பட்டும் இருக்கிறார்? எழுப்பப்பட்டும் இருக்கிறார். தூங்குற ஆளை எழுப்புறது இல்லை. இது மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பப்பட்டு இருப்பது எதற்காக? ஏதோ அவர் பவரை காமிக்கிறதுக்காக இல்ல. பிசாசு என்ன செய்யும்? தாம் பவரை காட்டும். ஆய் அப்படின்னு இப்படி வந்து நிற்கும். எல்லாம் பயந்து அப்படின்னு உழுவாள்ல ஒன்னு டமால் விழுவாங்க. ஒன்ன வேண்டும் பிள்ளை தந்தேன் போ. அதுக்கு பேர் பிறந்தா இல்லையான்னு நமக்கு தெரியாது. சரியா?
ஆண்டவர் தீர்க்கதரிசி சொன்னார்னா ஒரு உற்பவ கால திட்டத்தில் உனக்கு உருவாகும் அப்படின்னா இன்னிலேருந்து கணக்கு வச்சுக்கோ, 10 மாசத்துல உனக்கு பொத்துன்னு கற்பப்பையிலேருந்து பிள்ளை விழும். ஆனால் அதெல்லாம் சொல்லாது. தந்தேன் போ, எப்போ தர அதெல்லாம் இல்லை, தந்தேன். சரி, திருப்பி போய் ஆண்ட சாமி சொன்னீங்களே சாமி தந்தேன்னு சொல்லி ஒன்றும் நடக்கலை சாமி, கேரகம் சரியில்லை, அதனால் வண்டி டிராஃபிக்கில் நான் இணைஞ்சிட்டு இருக்கேன், இப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், வண்டியில் என்ன இருக்குது, பிள்ளை இருக்குது, டிராஃபிக் கிளியர் ஆனோன்னு இணைஞ்சிடுறேன், பிள்ளையை கொண்டு வந்து போத்துன்னு ஓட்டுறேன். He cannot able to overcome planets. சனிகரம் புதன்கரம் அதை கூட அதால் என்ன செய்ய முடியல, ஓவர் கம்மே பண்ண முடியல. நீங்களாம் யாரு தெரியுமா, உலகத்தையே ஓவர் கம் பண்ணவங்க. ஆமென். உலகத்தை ஓவர் கம் பண்ணதுனால தான் இயேசு ஆண்டவர்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அது நமக்கு தெரியறதில்ல. we are overcomer அப்படினே தெரியறதில்ல. அவன் அதை சொல்லவே விடமாட்டான் உங்களை. நீலாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு அங்கி, நீ செஞ்ச சேட்டைக்கு உனக்கு பரிசுத்தமா, இது பிசாசு, இது பிசாசு. ஆண்டவர் சொல்லுவார், டேய் ஐ அம் கன்சூமிங் ஃபயர், நான் பட்சிக்கிற அக்கினி, நீ எந்த பாவத்தோட ஏன்ட்ட வந்தாலும் போகும்போது பரிசுத்தமாதாயா போவ, நான் பரிசுத்தர், ஆகையால் என்னிடத்தில் வருகிறவர்களை நான் பரிசுத்தமாக்கி என்னிடத்தில் ஏற்றுக்கொள்வேன். திரும்பி உலகத்துக்குள்ளே போவோம், திரும்பி அழுக்காக்கி விடுவான், திரும்பி இங்க வந்து ஆண்டவரேனோ ஏன்டா கத்துற, ஏன் நானே கன்சூமிங் ஃபயர், that is not a matter for me. ஏசாயா 1:18 வாசிக்கல, உன் பாவம் எத்த ரத்தாம்பர சிகப்பாக இருந்தாலும் அதை உறைந்த வெண்பலையை போல மாற்றுவேன். ஆனா நீ என்கிட்ட வந்து வழக்காடு, என்கிட்ட என்ன குறைய கண்டேன்னு சொல்லி அந்த கழுதையை கும்பிடுற, என்கிட்ட என்ன குறைய கண்டேன்னு சொல்லி அந்த பன்னியை கும்பிடுற, என்கிட்ட என்ன குறைய கண்டேன்னு சொல்லி அந்த குரங்க கும்பிடுற, என்கிட்ட என்ன குறைய கண்டேன்னு சொல்லி அந்த பாம்பை கும்பிடுகிறாய். Come on, come to me. என்கிட்ட பேசவான்னு கூப்பிடுறாரு இஸ்ரவேல. இஸ்ரவேல் வரமாட்டேங்குது. ஏன்னா வந்தா என்ன ஆயிடுவாங்க, பரிசுத்தம் ஆயிடுவாங்க. நீங்களாம் வந்திருக்கிறீங்க, அதனால நீங்களாம் யாரு, பரிசுத்தர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது நமக்கு விளங்குறது இல்ல. நீங்க வந்து இங்க வந்து உட்கார்றதுக்கு ஒரு முடிவெடுத்து அதுக்கு எத்தனையோ பிளான் போடுறான் நீங்க வராம இருக்கிறதுக்கு, அதெல்லாம் தாண்டி தான் என்ன செய்றீங்க, வர்றீங்க. தட் இஸ் த ரியல் ஹாலினஸ். நீங்களாம் என்ன, உங்களுக்கு பிசாசு என்ன சொல்லி தந்துடுறாருப்பா, நீ ஜெபம் பண்ணு பரிசுத்தமாவேன், ஜெபம் பண்ணு இன்னும் அசிங்கமாயிடுவ, மறைக்கிறதுக்கு கற்றுக்கொள்வீங்க. ஜெபம் பண்ண பண்ண நீ உங்களை யாரா பார்க்கணும், மற்றவங்க பெரிய ஹோலி மனவாட்டியா பார்க்கணும்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. Jesus don't need actors. Jesus need the carriers of resurrection power. இங்க வா, என்ன மாதிரி மாத்தி உன் மேல கொஞ்சம் உயிர் தெழுந்த வல்லமையை வச்சு ஊருக்குள்ள என்ன செய்வேன். சிம்சோன் பார்த்தான் பாருங்க, நிறைய பிடிச்சான், நிறைய சரியா ஓனாயி இந்த குள்ள நெறிலாம் அவ்வளோ ஈஸியாக அனுப்பிச்ச முடியாது, பிடிக்க முடியாது. நிறைய பிடிச்சு வாலில் பந்தத்தை கட்டிட்டு அனுப்பி விட்டான். நரியோட வேலை என்ன, ஐயோ தீ தீன்னு ஓட ஓட ஊரெல்லாம் தீ. அத மாதிரி உங்களை பிடிச்சு உங்களுக்குள்ள ஒரு பச்சுக்கு அக்னி அணிஞ்சிருவாரு வால்ல. நீங்க ஐயோ தீ 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 ஓடுங்க, எல்லாம் என்ன செய்யும், ஹோலி ஃபயர் கேம் ஆன் கோவில்பட்டி, தேங்க் யூ லார்ட்னு அங்க ஒருத்தன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு இன்னைக்கு பின்னாடி என்ன கட்டி விட போறோம், தீ பந்தத்தை கட்ட போறோம். உக்காந்துக்கிட்டு வக்கனையா பேசிக்கிட்டா இருக்கிறிய, இனி உட்காரவே மாட்டேன், என்ன செய்வீங்க, தப்பட ஐயோ 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 ஐயோன்னு என்ன செய்வீங்க, ஓடுவீங்க, ஊரெல்லாம் தீ. ஆமென். பெலிஸ்தி ஆவி மடங்கி போனது. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. நீங்க ஓட வேண்டாம், தீ வச்சா நீங்க நினைச்சு நீங்களா ஓடணும்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவருக்காக புறப்பட்டு போறேன்னு சொல்லி பல வருஷம் நீங்க நினைச்சிட்டியா, படுக்கையிலையே முடங்கி போயிட்டியா, இன்னைக்கு தீப்பந்தத்தை வைக்கிறேன் பின்னாடி.
இன்னைக்கு பாருங்க, தீ நம்மளை எரிச்சிடக்கூடாதேன்னு சொல்லி நீங்க ஓட 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 ஊரெல்லாம் பட்சிக்கிற அக்கினி. ஆமென். அம்புட்டு பேரும் பரிசுத்தவா. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. carry the consuming fire. நீங்க ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மாத்தணும்னு நினைக்கிறீங்க, ஒன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகாது, டெஸ்ட்ரக்ஷன் ஆயிடும். that is not from your instruction, it is from the holy fire which is kept on you by the resurrection power of Jesus. Hallelujah. Hallelujah. எவ்வளவு சோறு போட்டாலும் பிள்ளை மாறுதா? கல்யாணம் முடிஞ்சோன்னு பொண்டாட்டியோட ஓடி போயிடறான்ல, அதுக்கு பிறகு நீங்களா சண்டை போடுறது, ஒரு திறமையை காமிச்சு அவட்டிருந்து தாம்பக்கமாக பிள்ளைய திருப்பாத. ஆண்டவர்கிட்ட வந்து ஃபயரை வாங்க, அது திரும்பி ஓடிடும். கமான், இந்தா கொஞ்சம் ஃபயரை வச்சுக்கோ, போயிடும். திரும்பி இங்கே தட்டும்போது அது என்ன செய்யும்? திரும்பி அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. Accepting the resurrection of Jesus in your each and every people personal life. ஒவ்வொருவருடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த உயிர்த்தெழுத வல்லமை என்ன செய்யும்? வேலை செய்து உங்களை எப்படி மாத்துது? தேவனோட கனெக்ட் பண்ணி விடுது. அதுதான் நீதிமான். தேவனோட கனெக்ட் பண்ணி விடுது. தேவனோட பேச மாட்டோமா? தேவன் நம்மகிட்ட பேச மாட்டாரா? மோசேக்கு மூஞ்சி காட்டினவர் நமக்கு ஏன் மூஞ்சி காட்ட மாட்டேங்கிறாரு? இந்த அவரு இவரெல்லாம் சொல்றாங்களே, அவர்கிட்ட எல்லாம் பேசுறாரு, நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்க நினைச்ச உடனே முதல்ல வர்றவன் பேய். முதல்ல வர்றவன் பேய். அவன் சும்மா 2 ரீல் எல்லாம் என்ன செய்ய விடுவான்? அள்ளிக்கிட்டே விடுவான். அப்படி நம்ம ஸ்பெஷல்னு நினைச்சிடக்கூடாது. அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும். தட் இஸ் த ஃபெய்த். அதுதான் உங்க விசுவாசத்தின் அடையாளம். அமைதியா இருக்கு, உள்ள நடக்குது, கன்ஃபார்ம் ஆகட்டும். மூன்றாவது, ட்ரஸ்ட் யுவர் ஓன் ரெசரக்ஷன். உங்களுக்கு உயிர்த்தெழுதல் வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதிலே நீங்கள் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். knowing Jesus resurrection, accepting Jesus resurrection in your life, and then trusting your own resurrection. 1 Corinthians 15, 20, 21, 23. இதான் நாலேஜ் ஆஃப் ரெசரக்ஷன். இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது மேலே என்ன வரும்? நம்பிக்கைய. இருட்டுக்கடை அல்வா சூப்பராக இருக்கணும்னு முதல்ல தெரியணும். ஒரு 10 பேர் என்ன செய்யணும்? உங்களுக்கு சொன்ன உடனே என்றாவது ஒரு நாள் அந்த பக்கம் போகும்போது இருட்டுக்கடை அல்வாயை என்ன செய்து விட வேண்டும்? கபலீகரம் செய்து விட வேண்டும் அப்படின்னு அந்த பக்கம் போகும்போது பஸ்ஸில் போனீங்கன்னா, டிரைவர் என்ன நிறுத்துங்க, எனக்கு பாத்ரூம் வருது, நிறுத்துங்கன்னு சொல்லி அவரை நிறுத்த வச்சு, இருட்டுக்கடை அல்வா இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போய் 1/4 கிலோ வாங்கி பக்கன்னு கபலீகரம் செய்து உங்கள் ஆசையை அணிஞ்சுக்கலாம். ஒரு எங்கெங்க காட்டுக்குள்ளே ஒயின் ஷாப் வச்சா கூட தேடி இணைஞ்சிடறான், போயிடுறாங்க. வசனம் வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது யாருக்கு எழுதுறாரு? திருச்சபைக்கு எழுதுறாரு. அந்த கொரிந்து திருச்சபை உயிர்த்தெழுதை பத்தி அதுக்கு என்ன தெரியல, ஒன்றும் விவரம் தெரியல. அதனால அவர் சொல்றாரு, அவனவன் தன் வரிசையில என்ன செய்யப்படுவியா? அதனால நீ வரிசைக்கு என்ன செய்யணும்? அது குழாயடியில தான் வரிசைக்கு என்ன செய்யணும்? உடஞ்ச பானை இல்லை வைக்கணும். பார்த்துருக்கீங்களா? கிழவிகள் நைஸாக 1 மணிக்கு தூக்கம் வராது, நகட்டி மாற்றி வச்சுட்டு வந்து இந்த பொம்பளை காலையில் 4 மணிக்கு வந்து நீ பாருங்க, ஏய் கிளவியும்பா, ஐயோ எனக்கு தெரியாதுமா நான் தூங்கிட்டேன்பா. பொய். அப்படி எதுக்கு? முதல்ல இணைஞ்ச 2 குடம் தண்ணியை பிடிச்சிடணும். அதுக்கு வரிசை. இங்கே உங்களுக்கு வரிசை ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஆமாம், நீங்கள் வேண்டானாலும் நரலோகத்தில் போய் படுக்க முடியாது. அவனவன் தன் வரிசையில் என்ன செய்யப்படுவான்? எழுப்பப்படும். அதனால நீங்கள் என்னமோ செபம் பண்ணி முறுக்கி கிறுக்கி முண்டி போய் முதல்ல வரிசையில் முதல்ல நின்று அப்படிலாம் இல்லை.
ஒரு சினிமா தியேட்டர்லேயே உங்களுக்கு டிக்கெட்டில் சீட் நம்பரை போட்டு கரெக்டாக அனுப்பிச்சிடறான். தள்ளு முள்ளு தகராறுலாம் வராமல் அவாய்ட் பண்ணுறான்னா, பரலோகம் என்ன இழிச்சவாயா? பரலோகம் என்ன செய்யும்? உங்களுக்கு வரிசை என்ன, இவன் டிக்கெட்டில் உங்களுக்கு நம்பர் சொல்லிடுவான். நம்பர் சொல்ல மாட்டாங்க. நம்பர் கொடுத்தா என்ன செய்வீங்க தெரியுமா? முட்டாங்காலால் நடந்து அந்த நம்பரை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு 49 கொடுத்துட்டீங்க, அந்த கீதாக்கு 47 கொடுத்துட்டீங்க, இது எனக்கு பெரிய அவமானமாக இருக்கு ஆண்டவரே, உங்களுக்கு முட்டங்கால்னாலே நடக்கிறேன், மூக்கால கூட நடக்கிறேன், நாக்கால கூட நடக்கிறேன், தயவு செய்து அந்த 47 எனக்கு கொடுத்துட்டு அவளுக்கு 49 கொடுத்துருங்க. அவளை விட நான் பெட்டரான ஆளு, நான் கரெக்டாக தசமாக கொடுக்குறேன், கரெக்டாக எல்லா வேலையும் செய்கிறேன், என்னை எப்படியாவது 47. இந்த சண்டைக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நம்பர் கொடுக்கல. உங்களுக்கு என்ன நம்பர்னே கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் தெரியாது. செத்த பிறகு அவங்க கண்ட்ரோல்ல தெரியுங்க, நீங்க வாழ ஆட்டவே முடியாது. இந்த சரியில இருக்கிறது இந்த குசும்புலாம். ஆமா, அதனாலதான் உங்களுக்கு என்ன கொடுக்கல? நம்பர் கொடுக்கல. இந்த சண்டைய செல்வின் மேல நான் சுமத்த விரும்பல, அவனே பாவம். அதனால அவனை பிரசங்கத்துக்கே அவனை நான் என்ன செய்யறேன், நல்லா வதக்குறேன். இந்த சண்டையை அவன் தாங்க மாட்டான். அதனால உங்களுக்கு நம்பர் கிடையாது. செத்த பிறகு உங்களுக்கு நம்பர் தரிக்கப்படும். அதுக்கு பிறகு நீங்க ஒண்ணு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. பாடி இங்க கிடக்கும், ஆவி அங்க கிடக்கும், பக்கத்துல 2 தூதன் இருப்பான் அப்படின்பா. இதுக்கு ரொம்ப நம்மளா நினைச்சு பூலோகத்துக்கு நினைச்ச முடியாது, வர முடியாது. ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, என்னைய பூலோகத்துக்குள்ள பின்னி விடுவேன், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நீ 100 வருஷம் வாழ்ந்த உனக்கே எவ்வளோனா, பல கோடி வருஷம் நான் நினைச்சிட்டு இருக்கேன் வேலைக்காரனா பரலோகத்துல. 100 வருஷத்தை வச்சுக்கிட்டு திமிர் பண்ணக்கூடாது, பயமுடு. இட் இஸ் நாட் எர்த், இட் இஸ் ஹெவன். பி கேர்ஃபுல், டூ வாட் ஐ சே. திஸ் இஸ் கிங்டம், கிங்டம் ஆஃப் லவ். அங்க ஒண்ணு நினைச்ச முடியாது, நம்ம பப்ப வேகாதே. அதனால இங்க இருக்கும்போதே உயிர்த்தெழுதல் அறிவே வந்துருச்சு. உங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, அவரவர் வரிசையில உண்டு. தள்ளுமுள்ளு தகராறு வேண்டாம் என்று கிறிஸ்து சபையாரை பரலோகம் கேட்டுக்கொள்கிறது.